தெரிவித்துக் கொள்கின்றேன். கோஆர்டினேட்டர் ராமஜெயம் மற்றும் செல்வப்பிரியா இருவரையும் நாங்கள் இங்கே ஒசூர் நேரு நகரில் இருக்கிற ஸ்ரீ கற்பக விநாயகர் கும்பாபிஷேகத்துக்கு பவளக்கொடி கும்மி ஆட்டம் நாங்கள் இப்போ நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர் இப்போ கலந்துருக்கிறோம். இது பாரம்பரிய நடனத்தை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நடனம் ஆடுறோம். இதனால நம்ம சொந்த பந்தங்கள் இன்னும் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இது ஒரு உற்சாகத்தை தூண்டுது. நாங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. எல்லா ஊர்ல இருந்துமே கிட்டத்தட்ட வராங்க. நாங்களுமே நேட்டிவ் எல்லாமே திண்டுக்கல், சேலம், கரூர் இந்த மாதிரி சைட்ல தான், ஈரோடு. இப்போ எல்லாரும் நாங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு குடும்பமா நாங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். அம்மன் எங்க குருநாதர் அம்மன் கே விஸ்வநாதன் அவர்கள் தான் எங்களை ஊக்குவிச்சு இது எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. அப்புறம் ராமஜெயம் அவர்கள் தான் ஒசூருக்கு தலைமை தாங்கி அவங்க எங்களுக்கு எல்லாமே குருவா இருந்து எங்களுக்கு வழி நடத்தினாங்க. அவங்க தலைமையில இப்ப நாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல அங்க எல்லாருமே பங்கெடுத்திருக்கிறோம். முதல்ல எங்களுடைய ஆசிரியர் அம்மன் கே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் திருப்பூரை சேர்ந்தவர். அவருக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கலைக்குழு இருக்கு, இப்படி ஒரு இதை அவர் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வழி நடத்தி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அரங்கேற்றத்தை பண்ணியிருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல பங்கேற்று இதுவரைக்கும் மகிழ்ந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல கலைக்குழு, பழங்காலத்து ஒரு கலைக்குழு. இதை அழிஞ்சு வந்த ஒன்ன எங்க ஐயா மறுபடியும் மீட்டெடுத்து இத்தனை பேர்த்துக்கு கத்துக் கொடுத்து மறுபடியும் ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல நாங்க நிறைய பேர் பங்கு பெற்றுட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு புதுசுதான். இதுல நிறைய எங்களுக்கு சொந்தங்கள் கிடைச்சாங்க. மெயினான இதே அதுதான். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க நிலைமையில இப்படி வெளியே இப்படி ஒரு கலையை கத்துக்கிறதுனால எங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் கிடைச்சாங்க. எங்க உடல் நலமுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. சும்மாவே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க எங்க எல்லாத்துக்குமே இது ஒரு உடற்பயிற்சியா ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. உண்மையாவே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மெயினா எங்களுடைய ஆசிரியர் இங்க எங்களுக்கு கத்துக் கொடுத்தவங்க ராமஜெயம் அக்கா, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியா சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல இந்த ஏரியால நாங்க இதை கத்துப்போமான்னு தெரியல. இங்க இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி கற்பக விநாயகர் கோயில்ல வருஷாபிஷேக விழா நடந்துட்டு இருக்கு. அதுல இப்போ நாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். பவளக்குடி விஷயம் ஆட்டம் அப்படிங்கறத ஆடிட்டு இருக்கோம். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க பவளக்குடி கும்மி ஆட்டம் தமிழ் மனம் விருது பெற்றிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப பெருமையான விஷயம். இப்படி ஒரு பவளக்குடி கும்மியில நாங்க பங்கேற்று இவ்வளவு ஒரு நன்மையை பெற்றுக்கோங்கிறது ரொம்ப நன்றியா இருக்கு. இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த மாசம் டிசம்பர் 8ஆம் தேதி காங்கேயம் பக்கத்துல 150வது திருப்பூர் பக்கத்துல 150வது அரங்கேற்றம் விழா ரொம்ப சிறப்பா கின்னஸ் ரெக்கார்டோட பண்ண போறோம். அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். இதை விட நிறைய சொந்தங்கள் எங்களுக்கு கிடைக்க போறாங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பவளக்குடி கும்மி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்ப சின்ன பசங்க நிறைய போன் பாக்குறாங்கல்ல, அதனால இந்த பவளக்குடி கும்மி கத்துக்கிறதுனால நம்மளோட போன் பாக்குறதும் கம்மியா. நான் டாக்டர் கே காவ்யா. நான் இங்கே ஹொசூரில் வசிச்சுட்டு வரோம். நாங்கள் இந்த பவளக்கொடி கும்மி கற்றுக்கிட்டு நிறைய அரங்கேற்றங்கள் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு இந்த பவளக்கொடி கும்மி கற்றுக் கொடுத்த திரு அம்மன் கே விஸ்வநாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நிறைய அரங்கேற்றங்கள் பண்ணும்போது, நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்தும் போது ஒர்க் ரிலேட்டடாக இல்லாமல் நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே ஒரு பயன் அளிக்கக்கூடிய வகையில் எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கு. அனைவரும் நாங்கள் நடத்த போகிற 150வது விழால கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம் திருப்பூர் அருள்ல. அனைவரும் அதை பாருங்க. கண்டிப்பா உங்க சப்போர்ட் எல்லாருமே எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி. நான் கனிஷ்கா. நான் என்னோட சொந்த ஊர் கரூர். எனக்கு பவளக்குடி கும்மி ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபோன் பார்க்கறதுலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும்.
வந்து அதை நான் ஆட கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து ஃபோன் வந்து எனக்கு ஃபோனே மறந்துருச்சு. எனக்கு வந்து பவளக்குடி ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பேர் கோவிந்தராஜன். நான் இந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் டெம்பிள் ட்ரஸ்ட்ல பிரசிடெண்டா இருக்கேன். ஸோ இந்த கோவில் 14 வருடங்களுக்கு முன்னால் நிறுவப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ரெனோவேஷன் செய்து இப்போ 3வது வருஷாபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப பெரிய விமர்சையாக கொண்டாடி வர்றோம். அதில் வள்ளி கும்மி ஆட்டத்தை, இந்த வள்ளி கும்மி ஆட்டம், பவளக்கொடி கும்மி ஆட்டத்தை, பவளக்கொடி கும்மி ஆட்டங்கிறது கொங்கு கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. அந்த கலாச்சாரம் நசுங்காமல் இருக்கிறதுக்காக எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இங்கேயே ட்ரைனிங் எடுத்து அந்த கும்மி ஆட்டத்தை ஆடி வருகிறார்கள். போது கிராமப்புற கலைகளான இந்த கும்மியாட்டத்தை பாரம்பரிய கலைகள் எங்களை வளர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு எங்களது கோயிலில் இந்த சம்பவத்தை நடத்தியுள்ளோம். கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. நமது 39வது வார்டு பகுதியில் உள்ள டிஎன்ஹெச்பி காலனி ஃபேஸ் 9 உள்ள கற்பக விநாயகர் கோயில் திருவிழா வருஷாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் விளக்கு பூஜையை ஆரம்பித்து இப்பொழுது பவளக்குடி கும்மியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பவளக்குடி கும்மியாட்டம் நமது 39வது வார்டு பகுதியில் நடப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது.
குழந்தையுள்ள பெண்களுக்கு குழந்தை வரமன் தருவார் குளிர்ப்பா அழகு மாறியே மனம் மஞ்சள் மகளை பார்த்த அந்த அடி குளிர்ப்பா குழந்த மாறியாப்பா மனம் மஞ்சள் மகளை பார்த்த அந்த குத்தங்கம்மா கும்மி வந்த அப்பா வேற சொல்லு குடிசகத்து அங்கே இருப்பாமே அந்த ஆண்டாரே அந்த அலட்சணவே தலை வந்துடுவா மாறி எங்க முத்து மாறி செஞ்சு தட்டி தட்டி வைப்ப நாங்க பழுந்த வரோம் அந்த பழுந்த வரோம் தந்துடுவா தங்க முத்து மாறி செஞ்சு நட்டு நட்டு வைப்ப அந்த கண்ணனுக்கு முன்பிருந்த காவதியே கண்டிருந்த அந்த கருணை மாறி கதை படிக்க அருள்வாய் நீ கதை படிக்க அருள்வாய் நீயே அப்பனுக்கு நம்பியிருந்த ஆணிமுகத்தோனே நன்னே நானா கணந்தானா நே நானா நன்னே நானே நன்னே நானா நன்னே 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 நானா பரந்தானே நன்னே நானா பரந்தானே
ராஜி தானே அது